கண்ணா, 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 என் குழந்தையை இங்கு காணவில்லை. என் குழந்தை எப்படி காணாமல் போயிருக்கும்? யசோதா, என்ன ஆயிற்று? ஒன்றுமே புரியவில்லை. நான் இங்குதான் என் மகனை தொட்டிலில் ஆட்டிவிட்டு சென்றேன். என் மகன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. கண்ணா, கண்ணா, என் குழந்தையை இங்கு காணவில்லை. இங்குதான் உறங்க வைத்தேன். என் கண்ணனை யாராவது பார்த்தீர்களா? செல்லுங்கள், என் கண்ணனை சென்று தேடுங்கள். கண்ணா, நான் வெகு தூரத்தில் இருந்து வந்துள்ளேன். யசோதாவின் தாய் எனது பெரிய அன்னை. தாயே, நேற்று வந்த உங்கள் உறவினர் எடுத்து சென்றிருப்பாரோ? நேற்று உங்கள் தங்கை வந்திருந்தாரே. எனது தங்கையா? எப்பொழுது வந்தாள்? நான் வெண்ணெய் குடுக்க சென்ற போது நான் அவர்களை சந்தித்தேன். நம் இல்லத்திற்கு வரும் வழியையும் கேட்டார். ஒருவேளை அந்த கம்சனின் சதியாக இருக்குமோ? அவனுக்கு இவன்தான் என்று தெரிய வந்திருக்குமோ? ஆம், இது அவன் செயலாக தான் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம், ஆனால் கண்ணனை எங்கும் காணவில்லை. யசோதா, அருகிலுள்ள அனைத்து இடங்களிலும் பார்த்து விட்டோம். கண்ணனை எங்கும் காணவில்லை. கண்ணா, கண்ணா, மிகவும் அமைதியான குழந்தையாக இருக்கிறாயே. அதற்கு எனது இந்த உருவம்தான் காரணம். நான் எனது உண்மையான உருவத்தில் வந்துவிட்டால் அப்பொழுது புரியும். பயத்தால் நீ அழ ஆரம்பித்து விடுவாய். அற்புதம்! என்ன இது? இப்பொழுது கூட நீ பயப்படவில்லையே. பரவாயில்லை. எவ்வளவு அமைதியாக நீ என்னுடன் இருக்கிறாயோ அவ்வளவு அமைதியாக, அன்பாக நானும் உனது உயிரை பறித்து விடுவேன். இப்பொழுது நான் உனக்கு என் விஷம் நிறைந்த பாலை தரப்போகிறேன். அதை குடித்ததுமே நீ இறந்து விடுவாய். மகாராஜா கம்சனின் கட்டளையை நிறைவேற்றுவேன். அவரது காலனை அழிக்கப் போகிறேன். கண்ணா, 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 என் மகன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லையே. அங்கே சென்று பார். கண்ணா, சின்ன கண்ணன் எங்கே போய்விட்டான்? என்னை விடு! என்னை விடு!
கிருஷ்ணா கண்ணா கிருஷ்ணா கண்ணா என் மகன் எங்கு சென்று விட்டான்? கண்ணா விடு. விடு, என்னை விட்டு விடு. எனக்கு வலிக்கிறது, என்னை விட்டு விடு. யாராவது என்னை காப்பாற்றுங்கள். இவன் என் உயிரை பருகுகிறான். கிருஷ்ணா எங்கும் காணவில்லையே. அந்த அலறல் சத்தம் அங்கே கேட்கிறது. கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். கண்ணா என்னை விடு. யாராவது என்னை காப்பாற்றுங்களேன். கிருஷ்ணா கண்ணா ஏன் பூதகியே, என் மகனை விட்டுவிடு. கண்ணன் எங்கே? என் கண்ணன் எங்கே? என் கண்ணா கண்ணா, என் குழந்தை கண்ணா. கிருஷ்ணா கண்ணா, என் மகன் கண்ணனை காணவில்லை. நம்ப முடியவில்லை. பூதேகி எப்படி இறந்திருப்பாள்? அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவளாயிற்றே. அப்படிப்பட்ட ஒரு மாயாவி அரக்கியை ஒரு ஒரு பாலகன் எப்படி கொன்றிருக்க முடியும்? மன்னித்து விடுங்கள் மகாராஜா. கண்ணன் அங்கே இருக்கிறான். ஒரு பச்சிளம் குழந்தை பூதகியையே கொன்று இருக்கிறதென்றால் அது ஒரு சாதாரண குழந்தை அல்ல. உனது தங்கையின் 8வது குழந்தையாக பிறக்கப் போகிறது உன்னுடைய காலன். அந்த குழந்தை உன்னை அழிக்கும். இவன்தான் தேவகியின் 8வது குழந்தை. இவன்தான் என்னுடைய காலன்.
இங்கே பார், அந்த குழந்தையை பற்றி வேறு ஏதேனும் தகவல் உள்ளதா? அக்குழந்தையின் பெயர் கிருஷ்ணன் மன்னா. கிருஷ்ணன். கிருஷ்ணா! 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 கண்ணா! நம் கிருஷ்ணன். கிருஷ்ணனின் முகத்தில் பால் இருக்கிறதே அத்தை. கடவுளே, இது அந்த பூதகியின் பாலாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், நம் உடனே வைத்தியரிடம் நம் கண்ணனை காண்பிக்க வேண்டும். இவள் சாதாரண அரக்கி அல்ல, இவள் பூதகி, கம்சனின் சேவகி. பச்சிளங்குழந்தைகளை கொல்வது இவள் பழக்கம். ஆனால் கம்சன் எதற்காக பூதகியை அனுப்ப வேண்டும்? என் கண்ணனுக்கும் பூதகிக்கும் என்ன சம்பந்தம்? இவன் பிறந்ததிலிருந்து சோகம் நிறைந்திருந்த எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. இனி குழந்தையின் வாழ்க்கை, எங்களின் நம்பிக்கையும் உங்களிடமே இருக்கட்டும். இதை பற்றி யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். இதை பற்றி தெரிந்தால் குறிப்பாக யசோதா கவலைப்படுவார். நாம் இதை பற்றியே மறந்துவிட வேண்டும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கம்சன் எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? இவள் ஏதோ ஒரு சாதாரண அரக்கிதான். எங்கள் கண்ணனை, நம் கிருஷ்ணனை தனியாக பார்த்தவுடன் கடத்தி வந்திருப்பாள். பச்சிலம் குழந்தையை தனியாக விட்டு சென்றால் இவளை போன்ற அரக்கிகளும் அரக்கன்களும் வாய்ப்பை பயன்படுத்தி வரத்தான் செய்வார்கள். கவலைப்படாதே கண்ணா, இனி நான் உன்னை தனியாக விட்டு செல்ல மாட்டேன். கடவுளின் மாயைகளை பற்றி நான் அறிவேன். ஆனால் இன்று சாட்சாத் என் கண்களால் பார்த்துவிட்டேன். வாசுதேவ சகோதரர் மற்றும் தேவகி மைந்தன் புனிதமானவன். அந்த அரக்கன் கம்சனை அழிக்க பிறந்தவன். என்னவாயிற்று தாயே? என் கண்ணனுக்கு ஒன்றும் ஆகவில்லை அல்லவா? ஆமாம் யசோதா, இவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. மிக மிக நன்றாக உள்ளான். பார்த்தாயா, உன் மகன் மிகவும் உற்சாகமாக உள்ளான். இவனுக்கு எதுவும் ஆகவில்லை, மிகவும் நன்றாக உள்ளான். சரி, நான் கிளம்புகிறேன். இனி கவலைப்பட வேண்டாம் யசோதை அத்தை. வந்த துன்பம்தான் நீங்கிவிட்டதே. இனி எங்கள் கண்ணன், உங்கள் கிருஷ்ணன் நிம்மதியாக இருப்பான். அனைத்தும் முடிந்து விட்டது ராதா. ஆனால் ஒரு தாயின் மனக்கவலை தீராது. இனி ஒரு நொடி கூட என் கண்ணனை தனியாக விடமாட்டேன். எப்பொழுதும் என்னுடனேயே வைத்திருப்பேன். யசோதா, யசோதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் கண்ணன் மிகப்பெரிய அரக்கியை கொண்டு விட்டானமே. அவள் மலையை விடவும் பெரியவளாமே. எங்கே பார்க்கலாம்? நம் கண்ணனுக்கு எதுவும் ஆகவில்லையே. என்ன? எல்லோரும் செல்லுங்கள். இது என்ன விளையாட்டா? என் கண்ணன் நன்றாகத்தான் உள்ளான். அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். என் கண்ணனை பார்க்க வந்து விட்டார்கள். அங்க பாத்தீங்களா? என்ன இது? குழந்தை யாராவது ஒளித்து வைப்பார்களா? கண்ணனின் தாய் யசோதா மறைத்து வைப்பாள். உனக்கு என்ன பிரச்சனை? முதலில் இங்கிருந்து செல்லுங்கள். என்ன ராதா, இவர்களிடம் கூறேன், இங்கிருந்து செல்ல சொல்லேன். அனைவரும் செல்லுங்கள். அத்தை இப்பொழுது கோவத்தில் இருக்கிறார்கள்.
அதனால தான் இப்படி கூறுகிறார்கள். நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். உங்களுக்கு யசோதா அத்தையின் கோபம் தெரியும் தானே? என் கண்ணன் மீது யார் கண்ணும் பட்டுவிடக்கூடாது. யசோதா மைந்தன் மிக பலசாலி. மிக பெரிய அரக்கியையே கொன்று விட்டானே. ஆம், கண்ணன் சிறப்பானவன் தான். அவன் தாய் சிறப்பானவள். அதுபோலதான் இந்த கண்ணனும். கிளம்புங்கள், கிளம்புங்கள். வாருங்கள், வாருங்கள். செல்லுங்கள். ஆம், தாயும் மகனும் சிறப்பானவர்கள்தான். நாங்கள் தனிமையில் இருந்து கொள்கிறோம். எங்களுக்கு யாரும் தேவையில்லை. ஆமாம் யசோதா, உன் கண்ணன் சிறப்பானவன்தான். ஏதோ சிறப்பான சித்திகளை புரியதான் இங்கே வந்துள்ளான். அனைவரும் என்ன கூறினார்கள் தெரியுமா? எவ்வளவு கொடூரமான பூதகி அந்த அரக்கி. உன் கண்ணன் அவளையே கொன்று கோகுலத்திற்கு பெரும் உதவிகளை செய்துள்ளான். அவர்கள் கூறுவதை நீங்களும் நம்புகிறீர்களா? இவனை பாருங்களேன், இவன் பச்சிளம் குழந்தை. அவளோ மிகவும் பயங்கரமான கொடிய அரக்கி. இவனால் எப்படி அவளை கொல்ல முடியும்? கடவுள் எப்படியோ என் மகனை காப்பாற்றி விட்டார். ஆனால் இனிமேல் ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன். ஆஹா, என் அன்பான யசோதாவே, நாம் வாழும் இந்த லோகத்தில் ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு நோக்கம் உள்ளது. நம்முடைய இந்த கண்ணனும் ஒரு பெரும் நோக்கத்திற்காக பிறந்துள்ளான். இப்படிப்பட்ட அசாதாரணமான பாலகனை உன் அன்பினால் முடிந்து வைக்க இயலாது. உன் தாயின் பாசத்தினால் அவனை கட்டி போடவும் இயலாது. நம் மகன் புனித ஒளியும் சக்தியும் நிறைந்தவன். இவனது பிரகாசத்தை உன்னால் மறைக்க இயலாது. என்னால் முடியும். வேண்டுமென்றால் பாருங்கள். நான் என் தாய்மை அன்பினால் இவனை கட்டுப்படுத்துவேன். யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஓடும் நதியையும் சூரியனின் ஒளியையும் தாய்மையினால் மட்டும் தடுக்க இயலாது யசோதா. உன் கண்ணன் ஒரு நாள் இந்த கோகுலத்திற்கே சொந்தமாவான். இங்கு வந்த கோகுலவாசிகளை நீ திருப்பி அனுப்பிவிட்டாய். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் வரும். இந்த மொத்த கோகுலமும் கிருஷ்ணனுக்கு சொந்தமாகும். நம் கிருஷ்ணனே கோகுலம் ஆவான். ஆமாம் அத்தை, அது உண்மைதான். கண்ணனின் புகழ் பரவுவதை யாராலும் தடுக்க முடியாது. கிருஷ்ணா கிருஷ்ணா என அனைவரும் கூறுவார்கள். நாம் என்னதான் தடுத்தாலும் அந்த வெண்ணெய் திருடன் கிருஷ்ணன் யார் வெண்ணையும் விடமாட்டான்.